வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறை. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பில் அம்பலம் போக்கணை என்ற இடத்துக்கு வந்திருக்கோம். அதற்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் எங்களுடைய சேனலை வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை தட்டி கமெண்ட் பண்ணி நல்லா பகிர்ந்து விடுங்கோ. நீங்கள் உதவி செய்யாட்டிலும் பரவாயில்ல, ஒருக்கா பகிர்ந்து விடுங்கோ என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த அம்பலம் போக்கணைக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு பதிவேற்றத்தை செய்ய போகிறோம். இந்த இடத்துக்குள்ள நாங்கள் போக போகிறோம். இதெல்லாம் போக போகிறோம். அங்கே கடற்கரை இருக்குது, அதில் ஒரு புள்ளியாவில் இருக்குது. அதையும் உங்களுக்கு காட்டிக்கொண்டு நாங்கள் வந்த விடயத்தையும் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். உறவுகளே, நான் சொன்னபடி இந்த அம்பலம் போக்கணைக்கு வந்திருக்கிறேன். அம்பலம் போக்கணை புள்ளியா கோயில் இதுதான். இந்த அம்பலம் போக்கணை புள்ளியா கோயிலடியில் வந்திருக்கிறோம். இந்த புள்ளியா கோயிலோடு சேர்ந்து தான் இந்த அம்பலம் போக்கணை கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரையை நாங்கள் இந்த புள்ளியா கோயிலை நாங்கள் கொண்டு வரோம். உண்மையிலேயே வந்து ஒரு மன கஷ்டமான ஒரு இடம். இந்த இடம் முழுக்க வந்து எங்களுடைய உறவுகள் வந்து பறந்துபட்டு வாழ்ந்து மிகப்பெரிய பேரவலங்கள் இடம்பெற்று தான் மக்கள் வந்து மீளக்குடியமர்ந்தவை. இந்த இடங்களில் பாருங்கள், இந்த மதில்கள் எல்லாம் கடவுளுக்கே அடி விழுந்தது. இந்த அம்பலம் பொக்கணை என்றது நீண்ட காலமாக வந்து இலங்கையில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முன்னிலை ஊடகங்களில் வந்து ஒளிபரப்பு சேனல் மூலம் வானொலி மூலமெல்லாம் வந்து அம்பலம் பொக்கணை, புதுமாத்தளன், அம்பலம் பொக்கணை என்று அடிக்கடி மணித்தியால செய்திகளில் வந்த ஒரு இடம்தான் வந்து இந்த அம்பலம் பொக்கணை புள்ளியா கோயிலடி. இந்த இடம், இந்த காணி, இந்த மண் முழுக்க வந்து மக்கள் பறந்துபட்டு தரப்பால் கூடாரங்களோடையும் கடற்கரைகளிலும் இருந்தவ. அந்த இடத்துல இன்றைக்கு நான் வந்தது வேறே உண்டு. ஆனால் அந்த இடங்களுக்கு வந்த உடனே எங்களுடைய உறவுகளில் இருக்கிற உறவுகள் பார்க்கணுமன்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டு வரமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. எம்மினிய உறவுகளை வந்து இந்த இடங்களில் நீங்கள் இருந்து போனீங்கள் இருக்கிறீங்கள். இந்த இடங்களில் வந்து இந்த ஆலமரங்களை நீங்கள் மறக்க மாட்டீங்கள். இந்த கடற்கரையில் நீங்கள் குளித்து இந்த கரை ஓரங்களுடைய தரப்பால் கூடாரங்களோடு இருந்து நீங்கள் இடம்பெயர்ந்து செய்த நீங்கள் பல கூடாரங்களும் எரிஞ்சு நாசமாக போய் கிடக்கு. அதே மாதிரி இந்த புள்ளியா கோயிலையும் நீங்கள் மறக்க மாட்டீங்கள். இந்த இடங்களை பார்த்தால் உங்களுக்கு என்ன தோன்றுமன்றதை நீங்கள் இந்த கமெண்ட்ஸுகளில் எழுதுங்கோ. உண்மையிலே எங்களோட காணொலிகளில் வந்து நாங்கள் எங்களுடைய உறவுகளும் கேட்குறவ இந்த இடங்களுக்கு போனால் ஆனால் நாங்கள் அம்பலம் பொக்கணையில் இருந்து நாங்கள் அம்பலம் பொக்கணைக்கு போகிறோம். அம்பலம் பொக்கணை காணொலி பதிவு செய்யுங்கோ. எங்களுக்கு போய் பார்க்க வசதி இல்லை, ஆனால் காணொலி கூட ஆகாது பார்க்கலாம்ண்டு. உண்மையில் எங்கே பார்த்தாலும் ஒரே எரிஞ்ச தடயங்கள் தான் காணப்படுது. எல்லா இடமும் எரிஞ்ச தடயங்களும் தரப்பால் எரிஞ்சதும் உடைஞ்சதும் கொட்டுனதுமாக தான் எங்களோட மக்கள் வாழ்ந்தவை. எங்களுடைய மக்களுக்கான தீர்வுகள் இல்லை, மக்களுக்கான நீதி இல்லை. ஆகவே கடவுள் மேலே சனம் மக்கள் வந்து நம்பிக்கையை வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்ன்றதை தான் சொல்லலாம். இந்த இடத்தில் ஒரு கணம் தோள்களை சாட்சி இருப்போம். எங்களுக்கு கடைசியாக கடவுள் தந்த உயிர். இந்த இடத்துல நாங்கள் எங்களுடைய மக்கள் நிறைய பேர் வந்து இந்த இடத்திலே நாங்கள் இழந்துட்டோம். அவருடைய ஆத்துமாக்கள் வந்து அலையும். அந்த ஆத்துமாக்களுடைய சாந்தி அடையாவது நாங்கள் ஒரு கணம் இதில் இருந்துட்டு நினைவு கூர்ந்து கொண்டு வவுனியா, மன்னர், மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மக்கள் எல்லாம் இங்கே வந்திருந்தவை எல்லாம் போயிட்டு நம் சொந்த ஊர்களுக்கு நிறைய பேர். அப்போ அவர்கள் இந்த காணொலியை பார்க்குற பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை தாங்கள் வந்த பழைய நினைவுகளை மீட்டு பார்ப்பினோம். இங்கே வந்தாலே என்ன கதைக்கிறதுன்றே தெரியாத அளவுக்கு மனம் புலம்புது. அடிக்கிற கடல் அலையினுடைய பொங்கிக் கொண்டே இருக்குது கடல். அவ்வளவு அடி, அதுன்ற இரைச்சல் சத்தம். இந்த அம்பலம் பொக்கணையில் வந்து ஒரு சிறிய தொழிலை செய்து கொண்டு வர அந்த உற்பத்தி கம்பெனி, அதாவது கால் மீதிகள் சம்பந்தமான உற்பத்திகளை வந்து அவை தங்களுடைய முயற்சியின் காரணமாக வந்து செய்து வருகிறோம். அவைகளுடைய பதிவுகளை கொண்டுறப்புறம் இந்த இடம் வந்து அம்பலம் பொக்கணையில் அந்த சொன்னபடி வந்து அவைகளுடைய இல்லத்துக்கு வந்துட்டோம். அங்கே போய் அவைகள்கிட்ட எல்லாத்தையும் கேட்டறிஞ்சு அங்கே உள்ள என்னென்ன பொருட்களை செய்யணும், என்னென்ன விதத்தில் செய்யணும், என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்குன்றதை நாங்கள் உறவுகளை கொண்டு வருவோம். உறவுகளை நாங்கள் சொன்னபடி இந்த அம்பலம் பொக்கணையில் வந்து கால் மீதி சார்ந்து
அதாவது வந்து துணிகளில் வந்து தயாரிக்கப்படுகிற மிக முக்கியமான சில கைவினைப் பொருட்கள் மாதிரி இந்த கால் மீதிகள் மலை பேக்குகள் பல்வேறுபட்ட பொருட்கள் வந்து மக்களுடைய பாவனைக்கு பயன்படுத்தக்கூடியது வந்திருக்கு. அந்த வகையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் இப்போ அந்த உற்பத்தியை செய்கிற அந்த உற்பத்தி உரிமையாளரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த வகையில் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கணும். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர், உங்களோட இடத்தையும் இருக்கா சொல்லிவிடுங்க உறவுகளுக்கு. என்னுடைய பேர் வந்து பேபி ஷாலினி. நான் வந்து இருக்கிறது வந்து அம்பலவன் பொக்கனை. எனக்கு இந்த தொழிலுக்குரிய காலம் வந்து பெரிய ஒரு நீண்ட காலம் இல்லை. நான் வந்து 2025ஆம் ஆண்டு ஒரு 3ஆம் மாத காலப்பகுதியில் வந்து எனக்கு ஒரு அக்கா ஊடாகத்தான் எனக்கு இந்த தொழில் வாய்ப்பு கிடைச்சது. அவங்க வந்து தனக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து எனக்கு எந்த ஒரு காசு கட்டணமும் எடுக்காமல் எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இந்த கால் மிதி இந்த பேக் ஐட்டங்கள் தைக்கிறதுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஆசையும் வந்து நான் தனித்துவமான ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணணுமன்றது எனக்கும் அந்த ஒரு ஆசை இருந்தது. நான் வந்து ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு பெண் தலைமைத்துவத்தில் வந்து குடும்பங்கள் நடத்துகிற பெண்களுக்கு வந்து ஒரு தொழில் முயற்சியாக இருக்கணும்னு தான் நான் இந்த வேலையை வந்து எனக்காக வந்து தயார் பண்ணி நான் இதை செஞ்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு கீழே வந்து ஒரு 5 பேருக்கு நான் வந்து பெண் தொழில் முயற்சியாளர்களாக வச்சு அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பை கொடுக்கணும் என்றும் என்னுடைய எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் யுத்தம் ஒன்று நடைபெற்று நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் இடம்பெயர்ந்திருந்த நீங்கள் மீள குடியமர்ந்த பிறகு இப்படி நீங்கள் தன்னிச்சையாக ஒரு தொழில் ஸ்தாபனத்தை தொடங்கணும் அல்லது நீங்கள் உங்களுடைய அடிப்படை வாழ்வாரத்தை கொண்டு போகணும் என்ற உணர்வுகள், அந்த எண்ணம் இப்போ உங்களுக்கு வந்து இது எப்போ ஆரம்பிச்சேன்? யுத்தம் காலப்பகுதியில் வந்து யுத்தம் நிறைவுற்ற காலப்பகுதியில் வந்து என்னுடைய தந்தை எனக்கு இல்லை. என்னுடைய அம்மாவினுடைய இதில் அரவணைப்பில் தான் நாங்கள் எல்லாருமே வளர்ந்துனாங்க. அந்த காலப்பகுதி எனக்கு வந்து சின்ன வயசு, எனக்கு ஒரு 18 வயசு காலப்பகுதி. அது எங்களோட குடும்பத்தை வந்து வழி நடத்துறது வந்து எங்களோட அம்மா தான். யுத்த காலம் முடிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய தம்பி சின்ன வயசுலேயே வந்து வேலைக்கு சென்று தான் எங்களை வந்து படிப்பிச்சு எங்களை ஒரு நிலைக்கு கொண்டு வந்தார். அந்த டைமில் வந்து நான் கொழும்பு ஆண்டிய பிரதேசங்களில் தான் நான் வேலைக்கு சென்றிருக்கிறேன். நான் முதலாக வந்து நான் சென்ற இடம் வந்து டீ ஃபேக்ட்ரி ஒன்றில் தான் நான் வேலைக்கு போனேன். ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளத்துக்கு தான் நான் வேலைக்கு முதலாக போனேன். அதையும் தாண்டி நிறைய மெஷினரிகள் எல்லாம் வந்து அங்கே நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த துணி நெய்கிற இடங்களாக இருக்கட்டும், ஒரு க்ளவுஸ் அடிக்கிற கம்பெனிகளாக இருக்கட்டும், இப்படி ஏகப்பட்ட கம்பெனிகளில் வந்து நிறைய மெஷினரிகள் எல்லாம் வந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எனக்கு தொழில் முயற்சி வந்து தன்னிச்சையாக ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. பட் எனக்கு அதுக்குரிய பட்ஜெட் வந்து எனக்கு கிடைக்கல. உதவி செய்கிறதுக்குரிய ஆட்களும் வந்து எனக்கு அந்த டைம் இல்லை. அதுக்கப்புறம் நிறைய இடங்களில் வேலை செஞ்சு கழிஞ்சு ஒரு இடத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் நீங்கள் தர வேண்டாம், ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு மதிவதனி என்று சொல்லி ஒரு அக்கா வந்து அவங்கள வாழ்க்கையில் மறக்க இயலாது. நான் இன்னைக்கு இந்த நிலையில் இருக்கிறதுக்கு எனக்கு மெயின் காரணமே அவங்க தான். அவங்களால தான் நான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல அவங்களுக்கு நான் கோடான நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். அவங்க வந்து என்னுடைய ஆர்வத்தையும் என்னுடைய ஒவ்வொரு ஆக்டிடியூட்டையும் பார்த்து தான் நீங்கள் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணி செய்யுங்கன்ற சொல்லி எனக்கு முதலாக இந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி பயிற்சி நிறைய தந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த கால்மிதி அடிக்கிறதுக்குரிய மெட்டீரியல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி டிசைன்ஸுகள் எல்லாமே வந்து எனக்கு உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாது. இந்த டிசைன்ஸுகள் எல்லாம் போட கற்றுக்கொண்டது நானாக தான் இதெல்லாம் போட கற்றுக்கொண்டு நான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ஒரு கணவனை இழந்த பெண் தொழில் முயற்சியாளர் ராதிகான்னு சொல்லி ஒரு அக்கா ஊடாக தான் எனக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் எனக்கு இதை தந்து கொண்டிருக்கிறாங்க. இதே மாதிரி பல விதமான டிசைன்ஸுகள் எல்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். வட்டமெண்டா வட்டம் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி ஆட்டோ கால் மிதிகள் கூட எங்கள்கிட்ட இருக்குது. தேவையான ஓடஸுகளை வந்து நாங்கள் இது ஓட்டோக்கு பாவிக்கிறதா மிக அழகானது. என்ன நல்ல ஒரு போர்டர் கொடுத்துருக்கு, மிக ரொம்ப வடிவாக இருக்குது. என்ன ஆட்டோவுக்கு வந்து கால் மீதி என்ன கழுவி போட்டும் பாவிக்கலாம். என்ன குறைஞ்ச அமௌண்ட்டோட நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை வந்து நாங்கள் வந்து இப்போ வெளியில் நாங்கள் கொடுக்க வந்து 850க்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். 850க்கு கொடுக்குறோம். கடையில் வந்து நாங்கள் கொடுக்க கடைக்காரர் வந்து எங்கள்கிட்ட வந்து 550 650 தான் கேட்கினோம். இது வந்து நான் வெளியால் விற்கல, நாங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிறோம். கடையில் வந்து எங்கள்கிட்ட அவைய பொறுத்தது எங்கள்கிட்ட இருந்து வந்து ஹோல்சேடு கேட்க 120 130க்கு கிடைக்கணும். சில இடத்தை நாங்கள் வேண்டி நாங்கள் எல்லாம் அந்த நூல்கள் கொண்டு வருது. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 தையல் தைச்சிருக்கிறோம் நாங்கள். பிரில் வந்து ஒரு தையலும், பிரில்ல வந்து இந்த பின் மெட்டீரியல்ஸில் வச்சு தைக்கல இன்னொரு அடியும் 2 தையல் இருக்கும். பாவனை காலம் கொஞ்சம்
பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் வந்து நாங்கள் ஒரு டிசைன்ஸ் ஒன்று நடுவில் போட்டிருக்கிறோம். சொல்லி துணிகளை எடுத்து தயார் பண்ணி அடிக்கிறீங்களா இல்லாட்டி உங்களுக்கு கிடைக்கிற கழிவு எங்களுக்கு கிடைக்கிற கழிவு துணிகளை வச்சு தான் நாங்கள் இதுகளை வந்து வீட்டுகளில் பார்க்க அதிகப்படியான விலையாக இருக்குது. என்னென்ன மற்றது இந்த பேக்குகள் இதுகள் எல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு பயிற்சி எடுத்தபடியே அதை செய்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த வகையில் வந்து உங்களுக்கான மூவிங் கொண்டு இருக்குது. இதில் வந்து உங்களோட என்னென்ன ப்ரொடக்ட்ஸ் இருக்குது? இப்போ நீங்கள் குட்டி பேக்கு தெரியுது, இது என்ன இது? இது வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் சொப்பின் பாவனையை வந்து குறைச்சி கொண்டு வரையினா இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா குறைவான பட்ஜெட்டில் வந்து இந்த பேக்கில் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 120 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வரோம். வெறும் 120 தான். 10 கிலோ அரிசி பேக்கு மாதிரி. இது வந்து நாங்கள் 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம் இந்த பேக்கை. இப்போ கோல்சா கடைக்காரர் எடுக்கல நாங்கள் அவங்களுக்கு குறைஞ்ச விலையில் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. பார்த்தீங்கன்னா டபுள் அடி இருக்கு. நல்ல டபுள் அடி அடிச்சிருக்கு இந்த பேக். நூல் வந்து டபுள் அடி. ஏன்னா கடன் விலைக்கு தைச்சு போடாமல் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு மேலே பாவிக்கக்கூடிய மாதிரி தான் இந்த இதுகள் இருக்கு. என்ன இப்போ இது 50 ரூபாவா? இது வந்து நாங்கள் 60 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 60 ரூபாய் கொடுக்குறீங்களா? ஆனால் இதெல்லாம் வந்து உண்மையில் வந்து டபுள் அடியெல்லாம் அடிச்சிருக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ சில பேருக்கு வந்து லெதர் பேக்குகள் வாங்குறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்போ துணிகள் அப்போ உங்களுக்கு கழிவு துணிகள்லேயும் இது எடுக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதுக்குள்ளே சிலதுகள் வந்து நாங்கள் விலைக்கு வாங்கித்தான் அடிக்கிறோம். இப்போ இதில் வந்து சிப்பஜ மாடலும் இருக்குது. இப்போ ஸ்கூல் டீச்சர்ஸ் மேரோ இல்லாட்டிக்கு இப்போ சாப்பாடு பாக்ஸ் கொண்டு போகிறதுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து இதுகளுக்கெல்லாம் கொண்டு போகலாம். இதே இதில் வந்து நாங்கள் சாப்பாடு பாக்ஸுகளும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட அது இப்போதைக்கு இல்லை, முடிஞ்சிருச்சு. இந்த பேக்குகள் எல்லாம் வந்து நாங்கள் 600 ரூபாய்க்கு தான் இந்த பேக்கெல்லாம் கொடுத்துட்டு வா. இதில் என்னென்னா பாருங்க, இதில் வந்து டபுள் இதுக்குள்ளே ஒரு துணி இருக்குது, இதுலேயே ஒரு துணி இருக்குது. மழை தண்ணி வந்து எல்லாமே வந்து மழை தண்ணியும் பாவிக்கக்கூடிய மாதிரி தான் அடிச்சிருக்கணும். இதில் வந்து சிப் வந்து அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இது பாருங்க, இது இந்த குட துணியும் அடிச்சிருக்கு. அப்போ இது எல்லாமே வந்து தரமான ஒரு உற்பத்தியாக தான் காணப்படும். இந்த பயிற்சியினர் யாராவது விரும்பினா நாங்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறதுக்கும் தயாராக இருக்கிறீங்களா? என்ன இதெல்லாம் சிப் பேக்கி நல்ல ஒரு உண்மையிலே வந்து நிறைய நாளுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி நல்ல அழகான இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னேன். இப்போ லெதர் பேக்கெல்லாம் நீங்கள் கடையில் எடுத்தீங்கன்னா எப்போவுமே 1000 ரூபாய்க்கு குறைவான பேக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளவே மாட்டீங்க. இது வந்து எங்களுக்கு மெட்டீரியல்ஸும் வந்து நாங்கள் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து உங்களுக்கு குறைஞ்ச செலவிலேயே இதை அடிச்சு கொடுக்குறோம். 600 ரூபாய்க்கு பேக் எடுக்கிறோம்டா மிச்சமும் உங்களுக்கு பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேக்கில் லெதர் பேக்கெல்லாம் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொண்டு வரும்போதே வந்து அது வந்து டேமேஜ்கள் வந்தால் நீங்கள் திருப்பி கொண்டே கடையில் கொடுத்து அடிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு இது வந்து நூல் ஒர்க்கிங்கள் வந்து கையால் நீங்கள் சின்ன டேமேஜ்கள் வந்தால் கூட நம்ம வந்து அதை சரி பண்ணி கொடுக்குறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். இந்த கூடைக்குள்ளே இருக்குது நல்ல அழகான இதுகள். இது பார்த்தீங்கன்னா இந்த கால்மிதி துணிகளை வந்து நாங்கள் எடுக்கிற அந்த கழிவு துணியில் வந்து அதையும் வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து நல்ல அழகான பூல் பேண்டுகளாக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளெல்லாம் கவரக்கூடிய மாதிரி சின்ன பேண்ட் கிளிப்புகள் எல்லாம் வந்து நாங்கள் இதில் தயார் பண்ணிக்கிறோம். நீங்கள் எல்லாம் இது வந்து கையால் தைக்கிறீங்க? இதெல்லாமே வந்து கையால் தாங்க தைச்சு நிறைய நாளுக்கு பாவிக்கக்கூடிய ஒரு சிந்தனையோட தரமான இதைத்தான் நீங்கள் கொடுக்குறீங்களே. போட்டோட நல்ல வடிவான இதுகள் எல்லாம் இருக்குது. இதுகள் இப்படியானது எல்லாமே வந்து இதெல்லாம் வந்து உண்மையில உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து 50 ரூபா 30 ரூபாய்க்கு தான் இந்த பூல் பேண்டு கிளிப் ஐட்டம் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கிளிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா சோடி 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு தேவையான கலர்ஸுகள் எல்லாம் நீங்கள் பார்த்து எடுக்கலாம். இது வந்து நான் ட்ரெஸ்ஸில் வந்து இந்த கீடெக்ஸ் ஐட்டங்களை ரெடி பண்ணியிருக்கேன். இது கூட எனக்கு வந்து ஒரு ஆக்கள் கொடுத்த ஓடஸ் தான் நான் வந்து செஞ்சுருக்கிறேன். இந்த ஓடஸை இன்னும் 2-3 இதுகள் வந்து செஞ்சு கொடுத்துட்டேன். எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து பார்ட் டைமாக இந்த ஒர்க்கை செஞ்சுட்டு நீங்கள் ஒரு இந்த பிரேமை வந்து நீங்கள் தயார் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த இதுக்கான பெருமதி அதாவது வந்து விலை நான் வந்து உண்மையில் குறைஞ்ச பட்ஜெட்டில் தான் செஞ்சு கொடுக்குறேன். இது வந்து நான் ஒரு 3000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறேன். இது இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாக வந்து நேச்சுரல் ஃபுட் தான். அவைகள் விரும்புகிறபடி அவைகளோட படங்களை வச்சு அவங்களோட படங்களை வச்சு பிரேம்களை பெருசாகவும் செய்யலாம், சின்னனாகவும் செய்யலாம். ஒரு ஆள்கிட்ட பர்த்டேக்கு இதுக்கு செஞ்சது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்ச கடை கீடெக்ஸுகளை வந்து நாங்கள் ஃபோட்டோஸில் போட்டு ஒவ்வொரு பேருக்கும் உரிய கீடெக்ஸுகள் இருக்குது. இந்த குஞ்சம் எல்லாம் வச்சிருக்கு. இதெல்லாம் நாங்களே நான் கையாலேயே கட்டுறது. இதெல்லாம் இல்லை விலைகள் என்ன இது? இப்போ இதுகளோட இப்படி குஞ்சங்களோட வச்சுருக்கிறது வந்து நாங்கள் 200 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் இல்லாதது இருக்குது, அது வந்து 150 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். கொஞ்சம் உள்ளது வந்து 200, மற்றது கொஞ்சம் இல்லாதது 150 ரூபாய்க்கு. இதில் வந்து கூட இதுகளுக்குள்ள வந்து அவைகள் தங்களுடைய புகைப்படங்களை கூட வச்சு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏற்கனவே வச்சிருக்கேன்னு இங்கே பாருங்க. இது வந்து நீங்கள் உங்களை விரும்பின ஆக்களுடைய அம்மாண்டே அப்பாண்ட புகைப்படங்களை நீங்கள் வச்சு
களத்தில் அல்லது சைக்கிளில் வந்து பாவிக்கலாம். இது இன்னொரு விஷயமும் இருக்குது. இது வந்து இந்த கடலில் வந்து எடுக்கப்பட்ட சிப்பியல்ல இருந்து இதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இதுவும் வந்து எங்களோட ஒரு இப்போ சிப்பியலை வந்து பெருசாக ஒரு தடமே வந்து பொருட்படுத்துறையில் நாங்கள் அதிலே இருந்தும் இந்த கீட்டேக்குகளை தயாரிக்கிறோம். இந்த கூடுதலான காலங்களில் வந்து பழைய காலங்களில் நாங்கள் இதில் பார்த்துருக்குறோம். கனவேர் வந்து இந்த சங்குகள் சிப்பியலை வந்து ஒரு வீட்டில் வந்து மிக முக்கியத்துவமாக வைப்பினம். ஆனால் இதுகள் இப்போ அரிதாக காணப்படுது. இருந்தாலும் இவைகள் வந்து இதை இந்த பழைய பாரம்பரிய முறைப்படி வந்து இந்த சிப்பியல் உள்ள இதெல்லாம் தான் கடலில் இலவசமாக கிடைக்கிற ஒரு பொருள். இதுகளையவே வந்து பணமாக்கினோம். இது எங்களுடைய உற்பத்தி திறனாளிகள் வந்து வேலை இல்லைன்னு இல்லாமல் தங்களுடைய முயற்சிகளை கொண்டு வர்றதுக்காக தான் இந்த காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம். என்னென்ன விடயத்தை அவை செய்து கொண்டு வீட்டில் இருக்கணும். மேலும் எங்களோட இந்த தொழிலை வந்து விருத்தி அடைய செய்ய வேணும். பெண் தொழில் முயற்சியாளர்கள் இருந்தால் கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பையும் நான் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். என்னோட வேலை செய்கிற 5 பேருமே வந்து உண்மையிலே வந்து பெண் தொழில் முயற்சியாளர்கள், பெண் தலைமைத்துவத்தில் வந்து அவங்களோட ஃபேமிலியை கொண்டு செல்றவங்க தான் என்னோட வேலை செய்கிறவங்க. இப்படி பெண் தலைமைத்துவத்தில் உள்ளவங்க வந்து வேலை வாய்ப்புகள் தேவை, வீட்டிலே இருந்து செய்யக்கூடிய மாதிரியான ஒரு வேலை திட்டத்தையும் வந்து நாங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சின்ன கேள்வி, இந்த பதிவுகளில் கொண்டு வரையில உங்களுடைய அப்பா உங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்களா, அவருக்கு என்ன நடந்தது? அப்பா வந்து யுத்த டைமில் தான் காணாமல் போயிட்டார். அப்பா காணாமல் போயிருக்கிறார். இங்கேயே காணாமல் போயிட்டாரில் போய் அவர் வந்து முன்னாள் போராளி. நீங்கள் இதுகளை ஒருக்கா விளங்கப்படுத்துங்க. இப்போ அக்கா என்னத்தை இது என்ன இது அடித்து கொண்டு போகிறாலே எனக்கு தெரியாது. துணியை வெட்டி இருக்கிறா இன்னத்துக்காக. இது வந்து அந்த கால் மிதி ஒன்று தைக்கிறதுக்கு கீழ் தட்டு ஒன்று தேவைப்படும். அந்த தட்டை வந்து நாங்கள் இப்படி சின்ன சின்ன பீஸுகளை வெட்டி தான் நாங்கள் ஜாயின் பண்ணி எடுக்க வேணும். எங்களுக்கு இப்போ கால்மிதி தைக்கிறதுக்குரிய துண்டுகளெல்லாம் அவ்வளோ பெருசாக வராது, லோங்காலாம் கிடைக்காது. சின்ன வாரதுகளை வந்து நாங்கள் வெட்டி எடுத்து அளவு தட்டமாக வெட்டி எடுத்து இப்படி எடுத்து பொருத்தி இதுக்கு அப்புறம் இவ தட்டு கொடுத்தா அப்புறம் தான் நாங்கள் வந்து பினிஷிங்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. கட்டிங் வெட்டி வந்து பிளேட் வச்சு அடிப்பீங்க. நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே வேலை செய்கிறீங்க? 5 மாதம். 5 மாதம். உங்களுக்கு இந்த தொழிலில் வந்து ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா? நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா? இது கிட்ட தான் இருக்கிறீங்க. என்னுடைய அப்பா உங்களை வயசு எத்தனை? 56 வயசு. 56 வயசில் இந்த மிஷினில் உட்கார்ந்திருந்து தன்னம்பிக்கையோட தானே உழைச்சி சாப்பிடணுமன்ற ஒரு தமிழச்சியாக வந்து இங்கே இருக்கிறா. என்ன யாழினி இந்த இடத்துல சாலி. நாங்கள் வந்து இதையும் பார்ப்போம். இதில் இப்போ தச்சு கொண்டிருக்கிறா தானே? ஆமாம். இதில் ஒரு வட்டம் ஒன்று தெரியுது. இது என்ன வட்டம்? இது வந்து இப்போ அங்கேருந்து இந்த அடித்துண்டை கொண்டு இவர்கிட்ட கொடுத்தா இவ வந்து இப்படியான இந்த ப்ளீட்டுகள் எல்லாம் பிடிச்சு வச்சிருப்பினும் இதை அடித்து இவ வந்து பினிஷிங் செய்வேன். எனக்கு 3 பேர். இந்த பணத்தை எடுத்து நீங்கள் என்னத்துக்கு பயன்படுத்துறீங்க? என் படிப்பு செலவுகளுக்கு. இவர் வந்து என்னுடைய சகோதரன். இவர் என்னோட இவர் வந்து ஆட்டோ ஓடுறவர். அவருடைய ஃப்ரீ டைமில் வந்து எனக்கு இந்த கால் மிதி அடிக்கிறதுக்கு உதவி செய்கிறார். அதையும் தாண்டி இப்போ நாங்கள் வெளியில் சேல்களுக்கு போகல, எனக்கு வாகன வசதி இல்லை. அப்போ இந்த வாகனத்தில் கொண்டு வந்து எங்களுக்கு சேல் போடுற இடத்துல பொருட்களை தாரது இதுன்றதுக்கு எல்லா உதவியுமே அவர் தான் செய்கிறார். இதை வந்து இப்போ நான் வந்து ஆட்டோ நாங்கள் கடை தொழிலுக்கு தான் போகிறது. இப்போ எங்களுக்கு தொழிலில் வழியாக நான் இப்போ அக்காவுக்கு சப்போர்ட்டாக செய்கிறேன். என்ன செய்யறது? இப்போ அவாவுக்கு வந்து இப்போ பொம்பளை தான். அப்போ பொம்பளை சொல்லிச்சுன்னா வழியில் ரெண்டுவாங்க. அப்போ நான் அதுக்கு அவான சப்போர்ட்டுக்கு தான் எல்லாம் செய்கிறேன். இப்போ மார்க்கெட்டிங்கில் போய்க்க நான் தான் ஒரு தொழிலும் இருக்கு. எந்த தொழில் வந்து கடை தொழில். நான் கடை தொழிலான்னு செய்கிறது எங்களுக்கு வந்து இப்போ செய்யலாம். இப்போ 3ஆம் மாதத்துக்கு அப்புறம் நான் கடல் செய்யலாம். அப்போ அது வரைக்கும் சும்மா தான் இருக்கிறது அப்படின்னு தான் இப்போ வாழ் சேர்ந்து நான் அதான் பழக்கி விட்டேன். எனக்கு நானும் பெருசாக செய்ய மாட்டேன். இப்போ தான் இப்போ ஒரு கொஞ்ச நாளாக தான் செய்கிறேன். இப்போ தையல் விருப்பம் தான் செய்கிறதுக்கு. இப்போ எங்களை தொழில் நாங்கள் வந்து மெயினாக இருக்கணும், கான்சன்ட்ரேட் பண்ணணும். இதுக்காண்டி அக்காவுக்கு உதவியாக இருக்கிறதுக்காண்டி தான் இவைகளுடைய இந்த வாழ்வாதாரத்தை இன்னும் மென்மேலும் நாங்கள் உயர்த்தணும் இந்த குடும்பம். ஏனெண்டா ஒரு ஆள் அப்பாவும் இது காணாமல் போயிருக்கிறோம். நாங்கள் இன்னும் 2 தையல் இயந்திரத்தை நாங்கள் பெற்றுக் கொடுத்து வாக்கூடாக இன்னும் போரில் பாதிக்கப்பட்ட மாவீர போராளி குடும்பங்கள் அல்லது பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வந்து பயிற்சிகளை வழங்கலாம், கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க வேண்டாம். நீங்கள் 6வது உங்களுக்கு அந்த இதில் வந்து ஒரு முன்னேற்றம் இருக்குது. நாங்கள் இந்த மிஷினை கொடுப்போம்னு வாரார்கள் தொலைபேசி இலக்கங்களை கொண்டு வரோம். இந்த காணொலியை இவ்வளவு நேரமும் பார்த்து கொண்டிருக்கிற உலகெங்கும் வாழுற அத்தனை உறவுகளுக்கும் ஒரு முயற்சியாளர், அதுவும் வந்து யுத்த பூமியாக ரணகலமாயின இடம் அம்பலம் பொக்கனையில் வந்து தன்னுடைய முயற்சியின் காரணமாக இப்போ நீங்கள் பார்த்துருப்பீர்கள். நேரடியாக வந்து இந்த வேலை செய்யணும், சம்பளத்துக்கு வேலை செய்யணும். சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிற 56 வயசில் அவாக நான் அக்காவுன்னு தான் கூப்பிடலாம். அப்படி அவள் வேலை செய்கிறான். ஏனெண்டா எல்லாருக்கும் கண் பார்வை குறைவான காலம். இந்த நேரத்தில் இந்த உதவிகளை நீங்கள் செய்ய வேணும் என்று கேட்டுக்கொண்டு
இந்த சந்தர்ப்பத்தில் எல்லாருக்கும் நன்றியோடு எங்களுடைய சேனலை நீங்கள் நல்லா பகிர்ந்து கமெண்ட் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு அந்த ஓர்டர்கள் வந்து கிடைக்குது. நீங்கள் இந்த ப்ராடக்டை வந்து இப்போ கால்ஸாக எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஊடாக விளையாடி நார்மல் நம்பர் ஊடாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய நம்பர் வந்து 077 62 21 345 என்ற நம்பரோடாக வந்து உங்களுக்கு தேவையான கால்மிதி ஓர்டர்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மீண்டும் எங்களுடைய பதில் காணொளி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் அன்பின் ஸ்ரீ. நன்றி, வணக்கம்.